லைவானிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அனந்தா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, புட்டபர்த்தி சாய்பாபா அவர்களோட நூற்றாண்டு நிகழ்வை ஒட்டி ஒரு பகுதியா வந்து இந்த படத்தை வந்து ஓடிடில ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவரோட மகிமையால வந்து என்னென்ன மாரியான பக்தர்களோட வாழ்க்கையில வந்து அற்புதங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தோட கதை. இது வந்து ஒரு 5 பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில வந்து புட்டபர்த்தி சாய்பாபா அவர்களால என்ன மாரியான அற்புதங்கள் நடந்ததா வந்து இந்த படத்தோட கதை. இதை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய ஆக்ஷன் டைரக்டரா பார்க்கக்கூடிய சுரேஷ் கிருஷ்ணா அவரோட இயக்கத்தில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்க படம். முக்கியமாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, புட்டபர்த்தி சாய்பாபா அவர்கள் மகிமையால் ஒரு 5 பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில் வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது அப்படின்றத வந்து தெளிவாக இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஜெகபதி பாபு அவரோட கதை ஒன்று சொல்லலாம். அவர் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். வேலைன்றதுனால தன்னோட குடும்பத்தை அவர் சரியாக கவனிக்க மாட்டேன்றாரு. அப்போது சாய்பாபா அவர்களால் வந்து அவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்தது, அது மூலமாக ஒரு திருட்டு சம்பவம் நடக்குது, அதை எப்படி வந்து அவர் தடுத்தார் அப்படின்றது வந்து ஒரு கதை. இந்த கதையை வந்து நல்ல அற்புதமாகவே வந்து சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு ஆடியன்ஸுக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்தரோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடிகை அபிராமி அவங்களோட ஒரு ஸ்டோரி வந்து வருது. அதில் என்னென்னா, அவங்க வந்து ஒரு பிரபல நடன கலைஞராக இருக்காங்க. அவங்க ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸு நடக்க டைமில் வந்து திடீர்னு அவங்களுக்கு வந்து காலில் அடிபட்டுருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து நிகழ் ரவி அவர் வந்து கடவுளை வந்து திட்டுறாரு, இந்த நேரத்தில் வந்து இப்படி பண்ணிட்டே அப்படின்ட்டு. அப்போ வந்து அபிராமி வந்து புட்டபர்த்தி சாய்பாபாவை நோக்கி வந்து வேண்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான திருப்பங்கள் ஏற்பட்டது அப்படின்றது இன்னொரு கதை. இதுவுமே நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார் சுரேஷ் கிருஷ்ணா. படம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா, கடவுள் நம்பிக்கை, பாசிட்டிவிட்டி, அப்புறம் வந்து புட்டபர்த்தி சத்ய சாய்பாபா அவர் வந்து பக்தர்கள் மீது வந்து என்ன மாதிரியான எப்படியான அன்புகள் காட்டுவார் அப்படின்றது வந்து தான் அந்த படத்தோட முழு திரைக்கதையுமே அமைச்சிருக்காரு சுரேஷ் கிருஷ்ணா. இதை பார்க்கும்போது வந்து நம்மளுக்கே வந்து இப்படியெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மெய் சிலுக்கிற மாதிரி தான் இருக்குது சில காட்சிகள். இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காசி இந்த புட்டபர்த்தி அந்த இடத்துல நடக்கிற விஷயங்கள்லாம் அழகாகவே காட்சி பண்ணியிருந்தார் ஒளிப்பதிவாளர். இன்னொரு ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இசைத்தென்றல் தேவா அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து இசையமைச்சிருக்காரு. அங்கங்கே வருகிற பக்தி பாடல்கள்லாம் வந்து உண்மையிலேயே மெய் சிலுக்க வைக்குது. இந்த படத்துக்கு வந்து தேவா சாரோட இசை வந்து ஒரு அழகான விஷயம். ஒரு ஆக்ஷன் டைரக்டர்கிட்டே இருந்து ஒரு பக்தி படம், அழகான ஒரு பக்தி படமாக வெளிவந்திருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பக்தர்களோட வாழ்க்கை, அது மூலமாக என்ன மாதிரியான அற்புதங்கள் நடக்குது, அது வந்து நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரியான விஷயத்தில் பயன்படுது அப்படின்றத வந்து மிக தெளிவான திரைக்கதை மூலமாக சொல்லியிருக்காரு. இது ஒரு ஓடிடியிலே வெளியான படம்ன்றதுனால இது ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். இது வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகுது. இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.